இந்த அவியல் வந்து 7லேருந்து 8 பேர் சாப்பிடலாம். இந்த அவியல் வந்து தோசைக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, நெக்ஸ்ட் டே வந்து இந்த சாம்பார், இந்த கதம்ப சாம்பாரும் அவியலும் சேர்த்து போட்டு பழைய பழங்கறின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், அது போட்டு சாப்பிட்டா தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. என்னெல்லாம் அவியலும், நாகர்கோயில் பண்ணுற அவியலும் சாம்பாரும். அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்னால், இது வந்து வெள்ளரிக்காய் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இதுதான் நாகர்கோயிலில் கிடைக்கிற வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் பாதி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புடலங்காய் 1, அப்புறம் வெள்ளை பூசணி ஒரு 4 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சேனக்கிழங்கு, எங்கள் ஊரில் சேனக்கிழங்குமோ, இங்கே கருணக்கிழங்கு ஒரு துண்டு போதும், ஒரு பீஸு. அப்புறம் கிளஸ்டர் இது கொத்தவரங்காய் ஒரு 10 பீஸ். அப்புறம் கத்திரிக்காய் ஒரு 5, வாழைக்காய் 1. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 3/4 மூடி தேங்காய். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 8, காரத்துக்கு தகுந்தாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 8 போட்டிருக்கேன், 8 பச்சை மிளகா. அப்புறம் வந்து சீரகம், மஞ்சத்தூள். சீரகம் வந்து 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். காய் வேகிறதுக்கும் மஞ்சத்தூள் போடணும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கும் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிடுவேன், அவ்வளோதான். அப்புறம் புளி வந்து ஒரு சின்ன துண்டு புளி ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சம் மாங்காய் போடுறதா இருந்தால் புளி வேண்டாம். சிலவங்க மாங்காய் போடுவாங்க, எங்கள் வீட்டில் மாங்காய் பிடிக்காது, அதனால் புளி தான் போடுவேன். புளி கொஞ்சம், அவ்வளோதான் அவியலுக்கு. இந்த காயில் வந்து இந்த வாரத்துக்கு ஒருக்கையாவது எல்லோரும் அவியல் சாப்பிட்ருங்க. ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, எல்லா காய்கறிலையும் இது வந்து நாட்டுக்காய், பீன்ஸ் கேரட்லாம் நான் போட மாட்டேன். ஒன்லி வந்து இந்த நாட்டுக்காய்னால இதில் ஃபுல்லாக வந்து ஃபைபர், நல்லா வந்து ஹெல்த்தி கண்டென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து வெள்ளரிக்காய் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் நல்லது, போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி வெள்ளை பூசணி வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கு வெள்ளை பூசணி ரொம்ப நல்லது. வெள்ளை பூசணி ஜூஸ் டெய்லி சாப்பிட்டு வந்தால் வெயிட் லாஸ் ஆகும். இப்போ எல்லா காய்கறியுமே எல்லாம் இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒருக்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு எங்கள் ஊர்லெலாம் நாகர்கோயிலெலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அவியல் சாம்பார் வச்சுருவாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த சின்ன வயசில் வந்து பீஸா பர்கர்லாம் கிடையாது. இந்த ஸ்கூலுக்கும் கொண்டு போவோம், வந்தும் இதை தான் சாப்பிடுவோம். வந்து அவியல் சாம்பார்னால் ஈவினிங் கூட வந்து திருப்பி சாதம் சாப்பிடுவோம். வாரத்துக்கு ஒருக்கையாவது பசங்களுக்கு, குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருங்க, ரொம்ப நல்லது. வேறு எது சாப்பிட்டாலும் எல்லா காயும் சேரதுனால வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே அவியல் வச்சுருங்க. இப்போ நான் காய் கட் பண்ணுறதை காமிக்கிறேன். நான் எல்லாம் தொலியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புடலங்காய் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. எல்லா காயுமே நீளமாக அப்படி கட் பண்ணிக்கணும். புடலங்காய் அப்படியே நீளமாக. அப்புறம் வெள்ளரிக்காய், இது வந்து நான் இங்கே உள்ள வெள்ளரிக்காய் இல்லை, இது வந்து மலபார் வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளரிக்காய் போட்டால் நல்லா இருக்காது அவியல். எல்லா காயுமே இந்த மாதிரி நீளமாக. அப்புறம் வெள்ளை பூசணி இப்படி கட் பண்ணிவிட்டு, கொத்தவரங்காவும் எங்கள் ஊரில் சீனி அவரைக்கான்னு சொல்லுவோம், அதனால தான் எனக்கு கொஞ்சம் குழம்பு. அதையும் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேனக்கிழங்கும் அப்படிதான். அப்புறம் பீன்ஸ், அப்புறம் வாழைக்காய். இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, வேஸ்ட் பேப்பர், ஏதாவது கேலண்டர், பழைய கேலண்டர்லாம் இருந்ததுன்னா அந்த பேப்பரை தூர போடாமல் வச்சுக்கோங்க. காய் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி தூக்கி போட்டுடலாம். வாழைக்காவும் இந்த மாதிரி நீளமாக. வாழைக்காவையும் கத்திரிக்காவையும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அப்படி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க, ஏன்னா கருத்துரும், நம்ம சமைக்கிறதுக்குள்ளே அது கருத்துரும். காய்கறியெல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணால் நமக்கு வந்து ஒரே மாதிரி அவியும், அதுக்கு தான் காய். அப்புறம் கத்திரிக்காயும் அப்படி தான் நீளமாக. நான் சொன்ன காய் எல்லாம் சேர்த்து இவ்வளோ வருது.
வெள்ளை பூசணி, வெள்ளரிக்காய், புடலங்காய் மட்டும் இவ்வளவு. அதுக்கு பிறகு சேனக்கிழங்கும் கொத்தவரங்காவும் இவ்வளவு. அப்புறம் கத்திரிக்காயும் வாழைக்காவும் இவ்வளவு. தேங்காய் வந்து 2 கப்பு வருது. 2 கப்பு 8 பச்சை மிளகாய், புளி கொஞ்சம், ஜீரகம், மஞ்சள். இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டையும் அவிச்சிட்டு தண்ணி இருத்துடும். ஏன்னா கொத்தவரங்களை இருக்கட்டா பரவாயில்ல, ஆனால் சேனக்கிழங்குல தண்ணி இருத்துடும். ஃபஸ்ட்டு இதை அவிச்சிட்டு கொதி வந்து அவிச்ச பிறகு தான் இந்த காயெல்லாம் போட்டு வைக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா பெரிய கடாயை எடுத்துக்கோங்க அவியலுக்கு. அப்போ தான் அவியல் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய கடாயை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெட்டி வச்சு சேனக்கிழங்கும் கொத்தவரங்காவையும் போட்டுக்கோங்க. சேனலில் வந்து தண்ணி இருக்கணும், இருந்தால் தான் நல்லது. தண்ணி எடுத்துருவோம். நல்லா கொதிச்சோடனே தண்ணி எடுத்துருவோம். காயை நல்லா அவிஞ்சோடனே கொதி வந்தோடனே நல்லா காயை அவ்வளோ எடுத்துட்டு தண்ணியை கொட்டிடுங்க. சேனக்கிழங்கு தண்ணியை கொட்டிடுவாங்க. அப்புறம் திருப்பி இந்த சேனையை போட்டுட்டு அப்புறம் எல்லா காயும் போட்டுருவோம். காயும் போட்டுட்டு கழுவி தான் வச்சுருக்கேன் எல்லாம். ஸோ எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க. ஒரு காய் அவியற வரைக்கும் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும், கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் கல்லுப்பு, அப்புறம் ஒரு பிளேட்டை வச்சு அப்படி மூடி வச்சிருங்க. வேகட்டும், காய் வேகட்டும். அப்புறம் மிக்ஸி எடுத்துட்டு நம்ம திருவி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய் 8, 6, 8 அவ்வளோ போட்டுட்டு ஜீரகம், அப்புறம் மஞ்சள் பொடி. காய வைக்கிறதுக்கும் போடணும். அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன். அவியலுக்கு வந்து கொஞ்சம் குறை அரைச்சா போகிறோம். நல்லா நைஸாக ஒன்றும் அரைக்க வேண்டாம். அவியலுக்கு இப்படி அரைச்சா போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன், அரைச்சிட்டு காமி. அவியலுக்கு இப்படி அரைச்சா போகிறோம். அப்புறம் அவியலுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டோம் நம்ம. என்னென்னா தேங்காய் எண்ணெய். அவியல்னாலே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வைப்பாங்க. காய் வேகும் போதே கொஞ்சம் இன்னும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு முடிச்சுட்டு அப்புறம் ஊற்றலாம். காயை கிளறி விட்டுருங்க. வேகலை காய் நல்லா வெந்துடணும். வெந்தோடனே தேங்காய் நம்ம அரைச்சதை போட்டுருங்க. அவியலுக்கு வந்து புளி ரொம்ப கொஞ்சமாக போதும், ரொம்ப வேண்டாம். இந்த இவ்வளோ ஊற்றினா போதும். ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினா போதும். இவ்வளோ ஊற்றினா போதும். புளி ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது. அவ்வளோதான். நல்லா கிளறிடுங்க. கருவேப்பிலை நிறைய போட்டுருங்க. கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போடலாம். நிறைய போட்டால் நல்லா மணமாக தான் இருக்கும் கருவேப்பிலை. கொஞ்சம் காய் நல்லா குழவா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவியல். ஸோ அதனால் கொஞ்சம் அரைப்போட கடந்து நல்லா குழையட்டு காய். அவியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் பாதி அதில் காய் அவியும் போது ஊற்றிட்டு மீதியை வந்து இப்படி சுற்றி ஊற்றிடுங்க.
ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடும். கொஞ்சம் அவியணும். அவிஞ்சால் அவியல் ரெடி. காய் நல்லா வெந்தோடனே நல்லா கொதிச்சு இப்படி கொஞ்சம் சேர்த்து விட்டு கரெக்டாக தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அவியல் ரெடி. நான் இது சாப்பிட்றேன். கதம்ப சாம்பார், சாதம், அவியல். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. இது ஓகே. அவியல் புளிப்பு காரம் எல்லா காயும் சேர்ந்தனால ஹெல்த்தி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு லஞ்சு கொடுத்த மாதிரி நமக்கு திருப்தியாகவும் இருக்கும். இந்த வாரத்துக்கு வந்து பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. சூப்பர். காய் எல்லா காய் சாம்பாரில் எல்லா காயும் போட்டதுனால சாம்பாரும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது.